Hi everyone. Nifty last Friday ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு 200 பாயிண்ட்ஸுக்கு மேலே மார்க்கெட் வந்து டவுனில் இருந்தாங்க. ஸோ க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்காங்க. 23,767 வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, நம்ம என்ன ஃப்ரைடே சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சு அப்படின்னா ஸோ 23,700 23,650 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதே போல் இந்த இடத்துக்கு வந்ததுன்னா மார்க்கெட்டிங்லேருந்து ஒரு ரெக்கவரியும் கொடுக்கும் அப்படின்னு சொன்னோம். அதே போலேயே மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்கு வந்துட்டு இங்கேருந்து ரெக்கவரியும் கொடுத்து மார்க்கெட் மேலே போய் முடிஞ்சிருக்கு. ஓகே, ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து இன்னுமே மேலே வந்திருந்தாங்க. நியரஸ்ட் க்ளோஸ்கிட்டே வந்திருந்தாங்க. எங்கே ஓப்பனோ அந்த இடத்துக்கிட்ட வந்திருந்தாங்க. ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் ரேஞ்சுக்கு வரைக்கும் கொஞ்சம் தான் கேப், ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் இடையில தான் இருந்தாங்க. பட் இருந்தாலுமே திரும்பவும் முடியும் போது திரும்பவும் கொஞ்சம் டவுன்ஸ் கொடுத்து மார்க்கெட் முடிஞ்சிட்டாங்க. ஓகே, இதுக்கெல்லாம் ரீசன் வந்து நியூஸ் அப்படிங்கிறாங்க. பட் நியூஸ் எல்லாம் கிடையாது. டெக்னிக்கலாக நம்ம எங்கே மார்க் பண்ணி கொடுக்குறோமோ அங்கே தான் மார்க்கெட் வந்து போகுது. அடுத்தடுத்த டிமாண்ட் ஜோனுக்கு தான் போகும் மார்க்கெட் டவுனில் வந்துச்சுன்னா. கரெக்டுங்களா? ஸோ இப்போது இன்றைக்கி மார்க்கெட் வந்து எங்கே போகும் அப்படிங்கிறது கிளியராக நம்ம பார்த்துடலாம். நம்ம என்ன சொல்லியிருந்தோன்றதில் இன்னும் கொஞ்சம் சொல்லிடலாம். மார்க்கெட் இந்த 1 hour டைம் ஃப்ரேம் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்பையும் ஃபில் பண்ண மார்க்கெட் ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறத தான் நம்ம மார்க் பண்ணோம். அந்த கேப்பையும் மார்க்கெட் வந்து அழகாக ஃபில் பண்ணியிருக்கு. கரெக்டுங்களா? ஓகே, இப்போது இன்றைக்கி எப்படி இருக்கலாம்? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூஸ் இருக்க தான் செய்யுது. நியூஸ் என்னன்னா திரும்பவும் வாரம் வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ரீசனு க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இறங்குச்சுன்னா ஸோ ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் எல்லாம் ஏற ஆரம்பிக்கும். அதே போல் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸு இறங்கியிருக்கு. ஓகே, வார் பாஸ் பண்ணாலே என்ன, க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து இறங்க தானே செய்யணும். ஓகே, இப்போது மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் அன்றைக்கி டவுன் ஆனது. அன்றைக்கி க்ளோஸ் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் இருக்குது இப்போதைக்கு. ஓகே, எப்பயும் போல் நம்ம நிஃப்டியில் ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸு 23,767.45 இதில் வந்து மார்க்கெட் க்ளோஸு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 23,800. ஓகே, முடிஞ்சு. இப்போது ஒரு கீ லெவலை மட்டும் ஆட் பண்ணிப்போம். மார்க்கெட் ஒரு 23,750க்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா இதேபோல் அப்சைடில் ஒரு கீ லெவலையே ஆட் பண்ணிவிடுவோம். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம், அதனால் அந்த கீ லெவலை நான் அப்படியே மார்க் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து 23,800க்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து 23,872 வந்து மார்க்கெட் ரீச் பண்ணும். ஸோ ஆஸ் பர் த கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேஷன் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் கிட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. இந்த இடத்துல இருந்து செல் ஆஃப் ஆக மார்க்கெட் ட்ரை பண்ணலாம். ஒரு வேளை ஸ்ட்ராங்காக இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கிற கீ லெவல் பார்த்திங்கன்னா 23,960 இந்த ஜோன். ஓகேங்களா? 950 to 960 இந்த ஜோனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து மார்க்கெட்டில் இருக்கும். இதையும் பிரேக் பண்ணால் ஸ்ட்ராங்காக போகலாம். பட் இன்றைக்கி சினாரியோவுக்கு இந்த இடம் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு. ஒருவேளை மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா என்ன சினாரியோ நடக்கும்னா மார்க்கெட் 23,767க்கு கீழேயும் 23,270 கீழேயும் இருந்துதான் மட்டும் மார்க்கெட் ஃபர்தராக கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா மார்க்கெட் இங்கேருந்து திரும்பவும் ரெக்கவரி ஆகலாம் கீழே வந்தது அப்படின்னா. ஸோ இதுதான் இன்னை பொறுத்த வரைக்கும் சினாரியோ. மார்க்கெட் திரும்பவுமே ஒரு 5 minutes சினாரியோவை பார்த்துக்கோங்க. மார்க்கெட் டவுனில் வந்தது திரும்பவும் அப் ட்ரெண்டுக்கு மாறிட்டாங்க. இந்த இடங்களா மார்க்கெட் டவுன் வச்சுக்கோங்க. இது ஒரு புல் பேக் இங்கே நடந்திருக்கு. நடந்த புல் பேக்குக்கு இது திரும்பவும் ஃபஸ்ட்டு டைமு, திரும்பவும் செகண்ட் டைமு, திரும்பவும் ஒரு சின்னதாக அப் ட்ரெண்டுக்கு மாறியிருக்காங்க. கீழே இருக்கிற லோவையும் டேப் பண்ணியிருக்கு மார்க்கெட்டு. அதனால் மார்க்கெட் மேலே போகுது. இதுதான் ரீசனு. ஓகேங்களா? பட் நியூஸ் எல்லாம் கிடையாது. பட் இன்றைக்கி நடக்க வேண்டிய சினாரியோ இது தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. தேங்க்யூ.